Hi friends, welcome to Ragas kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். फ्रेंड्स, இன்னைக்கு வீடியோல நம்ம ஐஸ் கட்டி வந்து ஜஸ்ட் ஜூஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. வீட்டுக்கு நிறைய பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க. எந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத फ्रेंड्स இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து நம்மளோட ட்ரெஸ்லையோ இல்லை ஷூலையோ இல்லை செப்பல்லையோ வந்து இந்த மாதிரி பபிள் கம் ஒட்டிருச்சு அப்படின்னா, எங்கேயாவது இருக்க பபிள் கம் வந்து சம்டைம்ஸ் ஒட்டிரும். அது ஒட்டிருச்சு அப்படின்னா அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஐஸ் க்யூப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க. அந்த ஐஸ் கட்டி எடுத்து எந்த இடத்துல ஒட்டியிருக்கோ அதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு 20லேருந்து ஒரு 25 செகண்ட் வரைக்கும் நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னாலே போதுங்க, ஈஸியாக நம்மளுக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். இந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து சில்லுன்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த பபிள் கம் மேலே படுறப்ப அது நல்லா இறுக்கி கொடுக்கும். அப்போ ட்ரெஸ்லேருந்து தனியாக வெளியில் வரதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதே மெத்தடே நம்மளுக்கு வந்து செப்பல்லையோ இல்லை ஷூலையோ ஒட்டியிருந்தா கூட நம்ம இதே ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக வந்து கசக்கி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக வந்து பபிள் கம் ஒட்டியிருக்கிறத எடுக்கிறதுக்கு இந்த ஐஸ் கட்டி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப் வந்து சில பேருக்கு சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா கண் வந்து கொஞ்சம் பொங்கி இருக்க மாதிரி இருக்குங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண் திறக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு மாதிரி கண்ணுக்கு கீழே எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் பொங்கி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் ஒரு 4-5 ஐஸ் கட்டி போட்டு வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு எவர் சில்வர் ஸ்பூன் போட்டு வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் அந்த எவர் சில்வர் ஸ்பூன் ஃபுல்லாக நல்லா சில்லுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனோட இந்த பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து கண்ணில் வந்து நல்லா இது மாதிரி கண்ணுக்கு கீழே லைட்டாக இப்படி வந்து மசாஜ் மாதிரி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறனால அந்த பொங்கி இருக்கிறது எல்லாமே நல்லா சீக்கிரமாக குறைஞ்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இப்படி பண்ணுறனாலேயே உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியும். அந்த இடத்துல இருக்க அந்த மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து கான்டாக்ட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்ணுக்குமே ரொம்ப இதமாக இருக்கும். அடுத்த டிப் வந்து நம்ம ஸ்கின்ல எங்கேயாவது ரேஷஸ் இருந்தாலோ இல்லை வேர்க்குரு இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல நேச்சுரலான மாய்ஸ்சரைசர். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு கர்ச்சீஃபோ இல்லை காட்டன் டவலோ எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4-5 ஐஸ் கட்டி இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு இதை வந்து நல்லா ஸ்கின் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து தேய்ச்சி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம தேய்ச்சாலே போதும். நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் இது ஒர்க் அவுட் ஆகுங்க. நல்ல ஒரு ஈரத்தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி சப்போஸ் வேர்க்கூறு இருக்குன்னா கூட அவங்களுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அந்த எரிச்சல்லாம் எதுவுமே இல்லாமல், ஸ்கின் ரேஷஸ் இருக்கவங்களுக்கு கூட எரிச்சல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு சூத்திங் எஃபெக்ட் இருக்குங்க. அடுத்த டிப் வந்து நம்ம எங்கேயாவது துணியில் வந்து கரை பட்டுருச்சு அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஹாட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் வச்சு இங்கே தேய்ச்சி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஸ்டெயின் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஐஸ் கட்டி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அந்த ஐஸ் கட்டி அந்த இடத்துல அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து டிட்டர்ஜென்ட் லிக்விடோ இல்லை கொஞ்சமாக அந்த இடத்துல சோப் மட்டும் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டெயின் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கரையே இல்லாமல் போயிருங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் வந்து ரத்தக்கரை இருந்தால் கூட இந்த ஐஸ் கட்டி வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், அந்த கரை அப்படியே காணாமல் போயிடுச்சு. அடுத்த டிப் வந்து நம்ம வெளியில் போகிறப்போ மேக்கப் போட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த மேக்கப் வந்து ரொம்ப நேரத்துக்கு கலையாமல் அப்படியே செட்டாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஐஸ் கட்டியில் ஒரு தடவை ஃபேஸ் ஃபுல்லாக வந்து லைட்டாக ஒரு ஒத்தடம் மாதிரி மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்கப் போட்டோம் அப்படின்னா அந்த போடுற மேக்கப் வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்படியே செட் ஆகி இருக்கும். ரொம்ப நேரம் கலையாமல் நம்ம பண்ண மேக்கப் அப்படியே இருக்குங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரே ஒரு ஐஸ் க்யூப்பில் ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு மட்டும் நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக ரப் பண்ணாலே போதுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சின்ன ஐஸ் கட்டி வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் வந்து நம்மளுடைய வாட்டர் பாட்டில்ஸோ இல்லை வந்து ஃப்ளவர் வேசஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளார ஒரு 2 ஐஸ் கட்டி போட்டு வச்சுக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் இந்த மாதிரி 2 ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. இது ரெண்டையும் போட்டு நல்லா வந்து குலுக்கி விட்டாலே போதுங்க. உள்ளார எந்த பக்கம் ஒரு அழுக்காக இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரப் மாதிரி இது ஆக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அழுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி 2ம் போட்டு சேர்த்து நல்லா டைட்டாக கேப் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா வந்து இப்படி குலுக்கி விட்டிங்கன்னா போதுங்க.
சப்போஸ் நீங்கள் ஃப்ளவர் வேஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கை வச்சு அடைச்சிட்டு நல்லா வந்து குலுக்கி விடுங்க போதும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணாலே போதுங்க. ஈஸியாக உங்களுக்கு அழுக்கு எல்லாமே போயிடும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் வந்து சம்மர் சீசனில் நம்ம ரூம் வந்து ரொம்ப ஹையான டெம்பரேச்சரில் இருக்குங்க. அப்படி இருக்கப்போ ரூமோட டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய வாய் இருக்க மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நிறைய ஐஸ் கட்டி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாலே அந்த ஃபேன்லேருந்து சூடாக காற்று வரும் பார்த்தீங்களா, அது வந்து அந்த சூடு எல்லாமே இது இழுத்துக்கிட்டு அந்த ரூமோடைய டெம்பரேச்சரை கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபேனுக்கு நேராகவோ இல்லை டேபிள் ஃபேன் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நேராகவோ இந்த மாதிரி ஒரு பவுலில் ஐஸ் கட்டி போட்டு வச்சிட்டிங்கனாலே போதுங்க. அந்த ரூமோட டெம்பரேச்சர் வந்து சீக்கிரமாகவே குறைஞ்சிரும். இந்த டிப் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. இது அதே மாதிரி நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப சில்லுன்னு எஃபெக்ட் இருக்காது, ஆனால் சூடாக இல்லாமல் இருக்கும். அதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து நம்மளுடைய குக்கரில் போடுற இந்த கேஸ்கெட் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு புதுசு மாதிரியே ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து இதை ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. இது ரப்பர் அப்படின்றனால ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னாலே இது வந்து நல்லா டைட்டாக இருக்கும். இது ரொம்ப சீக்கிரம் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடாமல் ரொம்ப நாளைக்கு புதுசு மாதிரியே உழைக்குங்க. நம்ம யூஸ் பண்ணாத டைமில் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.